பிரைஸ் தி லார்ட். ஒருமுறை ஒரு ஓவியர் தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு மிக அழகிய ஓவியம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார். அந்த ஓவியர் தான் வரைந்த அந்த ஓவியத்தின் அழகிலே மெய்மறந்து அதன் அருகிலும் தூரத்திலும் நின்று பல கோணங்களில் அதை பார்த்து கொண்டிருந்தார். அவ்வப்போது சிறு சிறு மாற்றங்களையும் அதில் செய்து கொண்டிருந்தார். அப்படியே அந்த ஓவியத்தை பார்த்தபடியே பின்னால் நடந்து நடந்து சுவரின் ஓரத்திற்கு வந்து விட்டார். மெய்மறந்து பின்னால் சென்று கொண்டிருந்த அவர் அங்கிருந்து கீழே விழுந்து விடுவாரோ என அஞ்சிய அவரது வேலைக்காரன் என்ன செய்வது என்று அறியாமல் தன்னுடைய கையிலே ஒரு கலர் கலவையை எடுத்து அந்த ஓவியத்தின் மேல் எறிந்தான். அந்த ஓவியம் கெட்டு போனது. அதை கண்டு ஓவியர் துடித்து பதறிக்கொண்டு முன்னே வந்தார். அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, ஓவியம் போனாலும் பரவாயில்லை, உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டதே, அதுவே எனக்கு போதும் என்றான். அப்பொழுது தான் அந்த ஓவியர் உண்மை நிலையை உணர்ந்தார். அந்த ஓவியத்தை கெடுத்ததினாலே தன்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய உயிரையே காப்பாற்றி இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்தினார். ஆம், இந்த ஓவியரை போல உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒன்று உங்களை விட்டு கை நழுவி போகும் பொழுது நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். நடப்பவை நன்மைக்கே என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். துயரங்களும் இழப்புகளும் உங்கள் வாழ்க்கையை அசைப்பதைக் கண்டு மனம் சோர்ந்து போகாதீர்கள். தீபங்களை பாருங்கள். அந்த தீபங்கள் அங்கும் இங்கும் அசையும் போது அது அணைந்து போகிறதை போல காட்சியளிக்கிறது. ஆனால் அது அங்கும் இங்கும் அசையும் போதுதான் அது மிகவும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஜோனிபர் என்ற செடியை தீயில் இடும்போது அது நறுமணத்தை மிக அதிகமாக தருகிறது. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் துயரங்களும் இழப்புகளும் போன்ற சூழ்நிலைகள், கீழ்காற்றுக்கள் வரும்பொழுது கிறிஸ்துவின் மிக நேர்த்தியான குணாதிசயங்களை கொண்டு வருகிறது. உடைந்த உள்ளங்களைத்தான் தேவன் பேரில் அளவில்லாத விசுவாசத்தை வெளிப்படுத்தி அழகான ஜெப ஜீவியத்திற்கு அழைத்து செல்லுகிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். துன்பத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தாலும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று. ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் நடத்துவார். ஆமேன்.